அல்லாஹ் நமக்கு தந்தது போல இனி வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் தராவி தொழுகைகளையும் குர்ஆனை ஓதுவதற்கும் குர்ஆனை கேட்பதற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீகை தந்தல் புரிவானாக. இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாக்கள்ல பிரதானப்பட்ட ஒரு 2 சூறா, அந்த சூறாவை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சூரத்துர் ரஹ்மான். சூரத்துர் ரஹ்மானை பத்தி சொல்றது அலங்காரமான சூறா அப்படின்னு சொன்னாங்க. அலங்காரம்னு சொன்னா ஆல்ட்ரேஷன், நல்ல அலங்காரமான சூறா அப்படின்னு சூரத்துர் ரஹ்மானுக்கு பேர். சூரத்துல் யாசீனுக்கு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பிரத்யேகதை இருக்குது. சூரத்துர் ரஹ்மானுடைய பிரத்யேகதை என்னன்னு கேட்டா அலங்காரமான சூறா. அல்லாஹ் அதை ஓதுறது ரொம்ப இனிமையா அல்லாஹ் தஆலா அதை கேட்கிறான். அதுல ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான் வருதா இல்லையா? எத்தனை தடவை வருது சொல்லுங்க பாப்போம். 500 தடவை. வெரி குட். அல்லாஹ் அவருக்கு தீர்காயுசை கொடுப்பானாக. 31 தடவை வருது. 500 தரட்டீங்களா? அப்ப 31 தடவை அல்லாஹ் தஆலா திரும்பி 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 இதை கேட்கிறானே, என்ன காரணம்? ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். என்ன காரணத்தினால நீங்கள் என்னை பொய்ப்படுத்துகிறீர்கள்? என்ன அத்தாட்சி? ஏதாவது காரணம் சொல்லுங்க. என்ன பொய்ப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். முடியாது உங்களால அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையா சொல்றான். خلقல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார். மனிதனை நாம் படைத்தோம் எப்படிப்பட்ட மண் என்று சொன்னால், தட்டினால் கின் கின் என்று சவுண்ட் வரக்கூடிய மண். இந்த சட்டி பார்த்திருக்கீங்களா? மண் சட்டி. மண் சட்டி விற்கிறாங்களா இல்லையா? அந்த சட்டி வாங்குறது என்ன செய்வாங்க? வாங்கி கையில் வச்சுட்டு தட்டி பார்ப்பாங்க. தட்டுனா கின் கின் சல் சால் சல் சல் சவுண்ட் வரும். அல்லாஹ் அப்படியே சொல்றான் சல் சால். எப்படி அந்த மண்ணுக்கு அப்படி ஒரு தன்மை வந்தது அப்படின்னு சொன்னா, அதை உருவாக்கி சட்டி உண்டாக்குறதுல ரசிக்கணுங்க. அதெல்லாம் நான் பார்த்தா யூடியூப்ல பார்த்தா ரசிப்பேன். அதை அப்படியே உண்டாக்கி தீயில வச்சு அதை வேக வச்சு என்ன வெயில வச்சாலும் மழையில வச்சாலும் உருகாத அளவுக்கு அதை உருவாக்குறாங்க இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட மண்ணிலிருந்து தான் உங்களை படைக்கப்பட்டது அப்படிங்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது என்ன மண்ணிலிருந்து? சல் சால் என்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்து படைத்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட படிச்சவருடைய பெரிய வரலாற்றை இந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹ் தஆலா முடிச்சிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் மலக்குகளை பிரகாசத்தால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குகள், பிரகாசம். தீயினுடைய ஜுவாலையிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஜின்னுகள், மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். அப்போ மனிதனை படைக்க நாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் மண் எடுத்துட்டு வான்னு அனுப்புறான் அல்லாஹ் தஆலா. இந்த பூமிட்டு மண்ணு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த பூமி என்ன சொல்லுது தெரியுமா? அல முடியாது, மண்ணெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னுச்சு. இந்த பூமி சொல்லிடுச்சு. திருப்பி அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. சரி மீகாயில் அனுப்பி விட்டாங்க. நீங்க போய் கேளுங்க பூமிட்ட. பூமிட்டு கேட்டாங்க. அல்லாஹ் மண்ணு கேட்கிறான், தர முடியாது. இப்படி 2-3 மலக்கு வந்தாங்க. இந்த பூமி நாங்க தரமாட்டேன். கடைசியில் அஸ்ராயில் வந்தாரு. அஸ்ராயில் இந்த பூமிட்ட மண்ணு கேட்கிறாங்க. எப்படி என்ன ஒரு பாயிண்ட் வச்சாங்க தெரியுமா? அந்த பாயிண்ட்ல இந்த பூமி மயங்கிருச்சு. தபார் அல்லாஹ் மண் எடுக்க சொல்லி இருக்கிறான். நான் மண் எடுத்துட்டு போறேன். இந்த மண்ணை உங்ககிட்டயே கொண்டு நான் ஒப்படைப்பேன். இந்த மண்ணை உங்ககிட்டயே ஒப்படைப்பேன். இப்ப நம்ம ஓத்தோன எங்கேயும் கூட இருக்கிறாங்க மண் இல்லை. அப்ப இதான் பாயிண்ட் வச்சாங்க. அஸ்ராயில் எடுத்துட்டு போறேன், உங்ககிட்டயே ஒப்படைச்சிடறேன். தந்துருவியா? தந்துரு, எடுத்துட்டு போய்க்க. உடனே அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான மண்ணுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எடுத்தாங்க. வெள்ளை மண்ணு, கருப்பு மண்ணு, சிவப்பு மண்ணு, விளையிற மண்ணு, விளையாட மண்ணு, தரிசு பூமி, இந்த மாதிரி பல நிறம் பல குணம் உள்ள பல மண்ணுகளை எடுத்துட்டு போய் அல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு மனிதனுடைய கலர் பாத்தீங்களா? இதுதான் காரணம். அது நம்ம புரிஞ்சுக்கணும். அடிஸ்தானம் இதுதான். வெள்ளையன், கருப்பன், சுரட்ட முடி, கத்த முடி, இப்படி எல்லாம் இருக்கா இல்லையா? பலவிதமான படைப்புகள். மனிதன் ஆப்பிரிக்காக்கார ஒரு மாதிரி, ரஷ்யாக்கார ஒரு மாதிரி, சைனாக்கார ஒரு மாதிரி, இந்த மாதிரி இருக்கு. எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம். அதுக்கு காரணம் அஸ்ராயில் எடுத்து போட்ட மண்ணு, அந்த மாதிரி மண்ணு போட்டு கொடுத்தா அல்லாஹ் தஆலா படைச்சான். படைச்சிட்டு பொம்மை மாதிரி பெரியோர் உருவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நீளம் எவ்வளவு தெரியுமா? 60 அடி. 60 அடி நீளம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு பொம்மையா படைச்சு அப்படி போட்ட அல்லாஹ் தஆலா அப்படி போட்டான் மண்ணம். எல்லா மலக்குகளும் வந்து பாக்குறாங்க. ஓ, இதுதான் அல்லாஹ் சொன்ன படைப்பா, இவ்வளவு பெருசா? எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. அப்ப நம்ம ஆள் இருக்காருல்ல, யாரு? ஷைத்தான். அவனை வந்து பார்த்தான். இப்படி பார்த்து இதத்தான் பெரிய படைப்பா அல்லாஹ் சொன்னானா அப்படின்னு துப்புனான். அவன் துப்புன எச்சி எங்க வந்து விழுந்தது தெரியுமா? எங்க அடையாளம் இருக்குதுங்க, எங்க தொப்பு இல்ல. அல்ல சில பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, தொப்புல இந்த இடத்துல இந்த ஓட்டை, அவன் எடுத்த மண் அங்க, அதனாலதான் அங்க ஓட்டாங்க. அந்த மண்ணை அல்லாஹ் தஆலா என்ன செய்து தெரியுமா? ஷைத்தான் துப்பி வச்சிருக்கிறான். அந்த மண்ணை எடுத்து தூக்கி அந்த பக்கம் போட்டுருங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து மண்ணை நுள்ளி தூக்கி அந்த பக்கம் போட்டாங்க. அந்த நுள்ளின மண்ணு தான் யாரு? நாய். அதான் நம்ம நாய் காலை சுத்திக்கிட்டே வருது, அடிச்சாலும் துரத்தினாலும் காலை சுத்தி வர காரணம்னா அது நம்மளுடைய மண்ணு. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா அந்த உருவத்திற்கு, அந்த ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த உருவத்திற்கு வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹை ஆதமில் ஊதினேன். என்னுடைய ரூஹை ஆதமில் ஊதினேன். ஊதின உடனே ஆதம் எந்திரிச்சிருந்தாங்க. இந்த ரூஹை எங்க செட் பண்றது? முத ஒரு இது இருக்குமா இல்லையா? அப்ப எங்க ரூஹை எங்க செட் பண்றதுன்னு சொல்லி பல இடங்களை பார்த்து கடைசியில் அல்லாஹ் தஆலா எங்க செஞ்சான்? இந்த ஹிருதயத்துல அல்லாஹ் தஆலா ரூஹை வைத்தான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சுருக்கமான ஒரு விஷயம், பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஒரே வார்த்தையில அடக்கணும். எப்படி? خلقல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார். சல் என்று வரக்கூடிய அந்த சப்தமுள்ள மண்ணிலிருந்து ஆதமை படைத்தோம். வஹலகல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நார், நெருப்பிலிருந்து, நெருப்புடைய ஜுவாலியிலிருந்து ஜின்னுகளை நாம் படைத்தோம். பபி ஐய ஆலாயி ரப்பிக்குமா துகதிபன், என்னத்தை வச்சு நீ என்ன பொய்ப்படுத்துற? அல்லாஹ் கேட்கிறான். அதை ஓதுறது நமக்கு அந்த சிந்தனை வர. எதை வச்சு நீ பொய்ப்படுத்துற? மனுஷனை படைச்சது இதுல இருந்து, ஜின்ன படைச்சதுல இருந்து உணர முடியுமா? பபி ஐய ஆலாயி ரப்பிக்குமா, எதை வச்சு நீ என்ன பொய்ப்படுத்துற? அடுத்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். 2 மக்ரிபு 2 மஷ்ரிக், 2 உதயம் 2 அஸ்தமம், 2 உதயம் 2 அஸ்தமம். நமக்கு ராத்திரி, அமெரிக்கக்காரனுக்கு காலையில 8 மணி டீ குடிக்க போறான், 8-9 மணி இல்லையா? அவங்க படுக்க போற நேரத்துல நம்ம எந்திரிக்கிறோம், நம்ம எந்திரிக்கிற நேரத்துல அவங்க படுக்க போறாங்க. அப்ப 2 மஷ்ரிக் 2 மக்ரிப். இதற்கு அதிபதி யாரு? அல்லாஹ். பபி ஐயா ரப்பிக்கு மாத்து பதிபான், எதை வச்சு நீ என்ன பொய்ப்படுத்துற? நான் தான் மஷ்ரிக்கும் மக்ரிபும் படைச்சது, நான் தான். மர்ஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான். 2 கடல் சந்திக்குது, 2 கடல் சந்திக்குது. ஆனா ஒன்னோட ஒண்ணு கலக்கிறது இல்ல, நீங்க எல்லாம் செல்போன், சோசியல் மீடியா உபயோகப்படுத்துறதுனால ரொம்ப விளக்கமா சொல்ல வேண்டிய தேவையில்லை. 2 தண்ணிக்கு 2 நிறம். இது வெள்ளையா இருக்கு, இது கொஞ்சம் சிவப்பு கலரா தண்ணி, மண்ணு கலந்த தண்ணியா இருக்கு. இந்த 2ம் வருது இப்படிங்கிறது. ஆனா 2 ஒன்னோட ஒண்ணு கலக்கிறது இல்ல. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு திரையை வச்சிருக்கிறான். எண்ணெயும் தண்ணியும் கலக்குமா? எண்ணெயில தண்ணியை ஊத்தினாலும் சரி, தண்ணியில எண்ணெயை ஊத்தினாலும் 2 கலக்குமா? அதே மாதிரிதான் 2 நிறமுள்ள 2 தன்மையுள்ள கடல் சந்திக்கிறது, ஆனால் ஒன்றோடு ஒன்று கலர்ப்பதில்லை. இதை பக்குவப்படுத்தி பரிபாலனம் செய்யக்கூடியவன் யாரு? அல்லாஹ். பபி ஐயா ரப்பிக்கு மாத்து பதிபான், எதை வச்சு நீ என்ன பொய்ப்படுத்துற? அல்லாஹ் கேட்கிறான். யஹ்ருஜு மின்ஹுமல் லுஅலு வல் மர்ஜான், கடலுக்கு அடியிலே இருந்து முத்துக்களை நாம் உண்டாக்கினோம். முத்து எடுக்கிறது பார்த்திருக்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ். அது என்னமோ மீன் மாதிரி ஒரு சாதனம். அதுல இருந்து அப்படியே அள்ளி நோண்டி எடுக்கிற முத்தா வருது. இந்த முத்தை உருவாக்கி பாதுகாப்பவன் யாரு? அல்லாஹ். இது உருவாக்கியவன் யாரு? அல்லாஹ். பபி ஐயா ரப்பிக்கு மாத்து பதிபான், எதை வச்சு நீ என்னை பொய்ப்படுத்துற? என்ன ஏன் நம்ப மாட்டேங்கிற? என்ன நம்பு? அல்லாஹ் கேட்கிறான். வலஹுல் ஜவாரில் முன்ஷாத்து ஃபில் பஹரி கல்அலாம், கடலில் ஓடக்கூடிய கப்பல் நான் தான் நிறுத்தி வச்சிருக்கிறேன்.
கடலில் ஓடக்கூடிய கப்பலை நான் தான் நிறுத்தி வச்சிருக்கேன். எங்க ஒரு இரும்பு துண்டு தூக்கி கடலை தண்ணியில போட்ட மேல மிதகுமா? மிதக்காது, அது அடியில போயிடும். ஆனா இவ்வளவு டன் கணக்கான பில்லியன் டன் கணக்கான இரும்பு தண்ணிக்குள்ள மேல மிதக்குதுன்னு சொன்னா யாருடைய குதிரத்து? அல்லாஹ்வுடைய குதிரத்து. நான் தான் அதை பிடிச்சு வச்சிருக்கிறேன் உள்ள முங்காம. இப்போ சமீபத்துல ஒரு கடல் அப்ரஹாம் லிங்கன் இல்லையா, அப்ரஹாம் லிங்கன் கூடிய கப்பல், பெரிய கப்பல், அதுக்கு மேல நிறைய யுத்த விமானம், யுத்த பிளைட் நிறைய நிக்குது. அவ்வளவு பெரிய இது, நாலா பக்கம் அடிச்சுதான் இப்ப அது ஒரு இடத்துல ஒதுங்கி நிக்குது. அவ்வளவு பெரிய கப்பல் எப்படி தண்ணிக்குள்ள நிக்குதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய குதிரத்து. எதை வச்சு நீ என்ன பொய்ப்படுத்துற? எதை வச்சு என்ன பொய்ப்படுத்துற? குல்லு மன் அலைஹா ஃபான், உலகம் பூராமே அழிந்துவிடும், உலகம் பூராமே அழிந்துவிடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் மட்டும்தான் பாக்கியா இருப்பான். அல்லாஹ் மட்டும்தான் பாக்கி இருக்காரு. யாரும் உலகத்துல பாக்கி இருக்க மாட்டாங்க. உலகத்துல எல்லாமே அழிஞ்சு அஸ்துவாய் எல்லாம் ஒரே பிளாட்டா மாறிடும். கடைசியில எல்லா உயிரையும் எடுத்த அஸ்ராயிலு, எல்லா உயிரும் எடுத்த அஸ்ராயிலு அல்லாஹ் கேட்பான், அஸ்ராயிலே நீ யாரா பாக்கி இருக்காங்க? இல்லையா அல்லாஹ், மனுஷ மாதிரி உயிர் எடுத்தாங்க, உயிரெல்லாம் எடுத்தாச்சு, பறவைகளோட உயிர் எடுத்தாச்சு, மிருகங்களுடைய உயிர் எடுத்தாச்சு, மலக்குகள் எல்லாருடைய உயிரும் எடுத்தாச்சு, நீ பாக்கி யாரு உண்டோ? நான் தான் உண்டோ, நீயும் மௌத்தாயிக்கோம்பா. யார்கிட்ட? அஸ்ராயில்கிட்ட. நீயும் மௌத்தாயிடும். நானா? நான் இப்படி மௌத்து வருது? சில பேருக்கு உயிர் எடுக்கல, சர்வசாதாரண உயிர் எடுத்த இல்லையா, உயிரை நீயும் எடுத்துக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதை பத்தி வர்ணிக்கிறாங்க. அஸ்ராயில் தன்னுடைய ரூஹை எடுக்கிறதுக்காக வேண்டி அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் உருளுவாங்களாமா. அந்த உயிர் போகாது. கடைசியில ஒரு வகையில அஸ்ராயில் மௌத்தாயிருவாங்க. அப்ப பாக்கி உள்ளது யாரு? வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் மட்டும்தான் பாக்கியா இருப்பான். எதை வச்சு பண்ணி என்ன பொய்ப்படுத்துற? இது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? நிரூபிக்க முடியுமா? நான் மட்டும்தான் பாக்கியா இருப்பேன் அல்லாஹ் சொல்ல. இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். இப்படி 31 தடவை அல்லாஹ் தஆலா திருப்பி 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 அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப இது சூரத்துர் ரஹ்மானுடைய ஸ்பெஷல். சூரத்துல் வாக்கியா இருக்கா இல்லையா, அதுக்கு அடுத்த சூரா ஆப்ஸா ஓதுனாரா இல்லையா, இதோடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எந்த வீட்டுல சூரத்துல் வாக்கியா மகரிபு தொழுகைக்கு பின்னால ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் தாரித்திரியம் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அந்த ஒரு பவர்ஃபுல்லானது சூரத்துல் வாக்கியா. ஒருத்தர் கேட்டாங்க 7 பொட்டப்புள்ளையை பெற்று வச்சிருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு ஒன்னும் வருமானம் இல்லை, 7 பொட்டப்புள்ளையை பெற்று வச்சிருக்கீங்க எப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு கவலையே இல்லை, என் பிள்ளைகளுக்கு பூரா நான் சூரத்துல் வாக்கியாவை படிச்சு கொடுத்திருக்கிறேன், அது காப்பாத்திக்கும். நான் என் பிள்ளைகளை பூரா சூரத்துல் வாக்கியா காப்பாத்திக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சூரத்துல் வாக்கியா எந்த வீட்டில் மகரிபு தொழுகைக்கு பின்னால் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் தாரித்திரியம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, சண்டைகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான சூரத்து சூரத்துல் வாக்கியா. யாரா ஓதுறீங்களா? 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 இல்ல, அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இல்ல ஓதுறீங்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யும். ஒரு அது ஓதணுங்க. அது ஓதுனா நான் என்னுடைய ஓர்மையில கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு, 10-30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால அரிசி வாங்க காசு இல்ல, பருப்பு வாங்க காசு இல்ல, நோய் நொடிகள், டாக்டர் கொண்டு காசை கொடுக்கறது, பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, ராகத்தா போய்கிட்டு. ஒரு நாளுக்கு கூட சூரத்துல் வாக்கியா ஓதாத நாள் கிடையாது. டெய்லி நான் அது ஓதிடுறேன். புரியுதுங்களா? அப்ப அவ்வளவு பவர்ஃபுல்லானது சூரத்துல் வாக்கியா. இந்த 2 சூறாவும் இன்னைக்கு ஓதப்பட்டது. அதனால இந்த சூறா ஓதுனா மட்டும் பத்தாது, அதை நம்ம கேட்கணும், அதன்படி அமல் செய்யணும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. நேத்து நம்ம தராவி தொழுதலுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஜா யௌமல் கியாமத்தி ஆமினன் மின் குல்லி கம்மின் வ ஹம்மின். அதாவது ஒரு ஆளை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிடுவான். சொர்க்கத்துக்கு போவாரு. போய் சொர்க்கத்துக்கு பக்கத்துல போய் ஒரு காலடி எடுத்து வச்சு போறதுக்குள்ள மலக்கு வந்து கூப்பிடுவார், இங்க வா இங்க வா இங்க வா, அல்லாஹ் கூப்பிடுறா வா. வருவார். வந்தோன்னு அல்லாஹ் எடுக்க, என்ன ஏதோ உன் கணக்குல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, அதெல்லாம் தீர்த்துட்டு சொர்க்கம் போனா போதும். அவர் வந்திருக்கிறார், இவர் வந்திருக்கிறார் அப்படின்னா, அப்படியா என்ன கணக்கு? அவர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் வாங்கினியா? ஆமா. இவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கினியா? ஆமா. இவர்கிட்ட ஒரு 25,000 வாங்கினியா? ஆமா வாங்கினேன். அதெல்லாம் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு போனாச்சு. கையில காசு இருக்கா கொடுக்கறதுக்கு? செக் இருக்கா? ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய அமலை அவங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
தான் செய்த அமல 5000 ரூபாய்க்கு ஒரு அமலு, 10,000 ரூபாய்க்கு கொஞ்சம் அமலு, 15,000 ரூபாய்க்கு இப்படி அமலை எல்லாம் பங்கு வச்சு கொடுத்து கடைசியில சொர்க்கம் போன ஆளு எங்க போவான்? நரகத்துக்கு போவான். அப்படிப்பட்ட ஒரு பயம் 22வது நாள் தராவியை யார் தொழுதார்களோ அவர்களுக்கு இருக்காது. மின் கம்மின் வ ஹம்மின், எந்த பயமோ துக்கமோ அச்சமும் இருக்காது. அதாவது பயமில்லாமல் சொர்க்கத்துக்கு போலாம், யார் தடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு தராவித்தோடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பனல்லாஹு லஹு மதீனத்துன் ஃபில் ஜன்னா, நமக்குண்டான சொர்க்கத்தை சுத்தியும் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு கிரவுண்ட், பெரிய ஒரு தோட்டம், பெரிய ஒரு தோட்டத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்குறான். எப்படி உண்டாக்குறான்? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா ஒரு மரத்துடைய செடி அங்க நடப்படுகிறது. ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு அங்க ஒரு செடி நடப்படும். ஒரு நம்ம சுப்ஹான ரப்பில் அலீம் சொல்றோமா இல்லையா? 20 ரக்காத்துல எத்தனை தடவை சொல்றோம்? 60 தடவை சொல்றோம் இல்லையா? 60 தடவை சொல்றோம். 20 ரக்காத்துல சுப்ஹான ரப்பில் ஆலான்னு எத்தனை தடவை சொல்றோம்? 120 தடவை சொல்றோம். ஒவ்வொரு தடவை சொல்றதும் நமக்கு அங்க ஒரு கார்டன் அல்லாஹ் தஆலா உற்பத்தி செய்யறான். இப்படி 20 நாளைக்கு தொழுதா 20 நாளைக்கு சுப்ஹான ரப்பில் ஆலா, சுப்ஹான ரப்பில் அலீம் அப்படி சொன்னா எவ்வளவு பெரிய விசாலமான ஒரு கார்டன் உற்பத்தி ஆகும். அப்படிப்பட்ட ஒரு கார்டனை நமக்காக வேண்டி சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா உற்பத்தி செய்கிறான். இன்னைக்கு 23வது தராவி யார் தொழுதார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் உற்பத்தி செய்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அடையக்கூடியது அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹும்ம அஅ்திக்னி மினன் நார் وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقني من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقني من النار وادخلنا الجنة يا رب العالمين. آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.